என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய நாள், புதிய கிருபையை தந்து தேவன் உங்களை நடத்துவார். வாழ்க்கையிலே சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி எதிர்பாராத சந்தோஷங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறது. வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 64 3வது வசனம். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. வசனம் 4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இங்கே தீர்க்கன் எழுதுகிறார், நாங்கள் எதிர்பார்த்தராத காரியங்களை செய்த பொழுது நீர் இறங்கி நீர் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே இறங்கி வந்து அதை நடத்துவார். எந்த மனிதனும் அதற்கு குறுக்காக நிற்க முடியாது. நீர் இறங்கி நீர் என்று சொன்னது போல அடுத்த வசனம் சொல்கிறது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் இன்னும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே சர்ப்ரைசஸை வைத்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆச்சரியங்களை தரப்போகிறாரோ எனக்கு தெரியவில்லை. என் பிள்ளைகள் துக்கத்தில் வாழ்ந்து விட்டார்கள், துயரத்தில் வாழ்ந்து விட்டார்கள், நான் அவர்களை ஆறுதல் படுத்தும்படி அவர்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறேன், எதிர்பார்த்திராத காரியங்களை, நன்மைகளை செய்ய போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். பரிசுத்தமுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்த போது நீர் இறங்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே எதிர்பார்த்திராத பெரிய காரியங்களை நீர் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்கள் காணாத, செவிகள் கேட்காத நன்மைகள், புதிய காரியங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, இரட்சகர் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு மீட்பின் ஆசீர்வாதங்களை தரும் பொழுது சில ஆச்சரியங்களையும் தருவார். அந்த ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றி நாள். God bless you.